நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திட வேண்டும். தெரியாதுன்னு தெரிஞ்சதில்லை. இப்போ நம்ம ராகு கேது பயிற்சி பலன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் ராசி சக்கரத்தில் 7ஆம் ராசியான துலாம், அதை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு முன்னாடி இந்த 2019 புத்தாண்டு ராசி பலனுக்கு ஆதரவளித்த 15 லட்சம் ஜோதிட ரசிக அன்பர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. இப்போ துலாம் ராசி அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ராகு கேதுக்கான முக்கிய குறிப்பு ஒன்று சொல்லிடும். இந்த ராகு கேது பயிற்சி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, உங்கள் ஜாதகத்தில் ராகுவோ கேதுவோ நீச்சமாகவோ அல்லது பகையாகவோ இருந்தாலும், அல்லது ராகு திசையோ கேது திசையோ நடக்கும் காலமாக இருந்தாலும், அல்லது வேற எந்த திசையில ராகு புக்தியோ கேது புக்தியோ நடக்கும் காலமாக இருந்தால் இந்த பலன் உங்களுக்கு முழுமையாக பயன்பெறாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு, இது கூட எங்களோட வீடியோவை இது கூட 2 லிங்க் வரும் உங்களுக்கு. காலதர்ப்ப தோஷமும் ராகு காலம் யமகண்டம்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்ற வீடியோ. இதில் பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி ஒரு முழுமையான, ராகு கேதுவை பற்றி ஒரு முழுமையான அபிப்பிராயத்தை நாங்கள் அதில் பதிவு பண்ணியிருப்போம். அந்த வீடியோவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் இந்த 18 மாதத்தை நல்ல திறம்பட நல்லா செயல்படுறதுக்கு உதவுன்ற நம்பிக்கையோட உங்ககிட்ட இதை சமர்ப்பிக்கிறோம். இப்போ இந்த துலாம் ராசியோட குணாதிசயத்தை 10 பாயிண்ட் சொல்லிட்டு தென் வில் கோ ஃபார் ராகு இது பேச்சு பலன் எப்படி இருந்ததை பார்ப்போம். ஆச்சார அனுஷ்டானங்களில் கொஞ்சம் நம்பிக்கை குறைவாக உள்ளவர்கள், தன்னிடம் உள்ள குறைகளை மறைத்து அடுத்தவரிடம் குறை காணுபவர்கள், ஆடம்பரமான வீடுகளில் வசிக்க விரும்புபவர்கள், சோம்பேறித்தனம் இல்லாதவர்கள், எப்பொழுதும் ஏதாவது செய்து கொண்டே இருப்பார்கள். பெண்கள் தங்களின் குணநலங்களில் ஆண்மைத்தன்மை கொண்டே காணப்படுவார்கள். அதே நேரம் ஆண்களிடம் கொஞ்சம் நல்லிடம் கூடியிருக்கும். வியாபாரத்திலும் தொழிலும் மிகுந்த திறமை அடைந்தவர்கள், பெரும் வியாபாரிகள், தொழிலதிபர்கள், நிர்வாக பொறுப்பை இந்த ராசிக்காரர்கள் தான் அதிகம் உள்ளார்கள் என்றால் ஆச்சரியப்படத்தக்கதுக்கு ஒன்றும் இல்லை. இதில் குடும்பத்தில் பாசமும் மனைவியை அதிக நேசிக்கக்கூடியவர்கள், யாத்திரைகள் செல்வதில் விருப்பமுடையவர்கள், கௌரவத்தை விட்டுக் கொடுக்க மாட்டார்கள், அதிக அளவில் கோபம் கொள்ளாதவர்கள், கொஞ்சம் கூலாக ஹேண்டில் பண்ணுவாங்க, பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ள விரும்பாதவர்கள், எப்பொழுதும் சமாதானமாகவே போக விருப்பம் கொள்வார்கள், எதையும் ஆழ்ந்து யோசித்து முடிவு செய்வார்கள், எடுத்த முடிவை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இப்போ ராகு இது பயிற்சியை பார்ப்போம். இப்போ ராகு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களுக்கு 2ல் தனவாக்கு குடும்பம்ன்ற இடத்துலையும், ராகு தொழில் ஸ்தானம் சொல்லக்கூடிய 10லையும், சனி பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 3லையும், கேது சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4லையும் இருக்கார். ஆக்சுவலி இதுவே ரொம்ப நல்ல சிறந்த காலம். இப்போ கடந்த 8 வருட காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கட்டப்பட்டீங்க. அதுலேயும் கடந்த 5 வருஷம், போன 3 வருஷம் பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 5 வருஷம் ரொம்ப கட்டப்பட்டதோட பலனை இப்பயே நீங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கீங்க. இருந்தாலும் இந்த ராகு பயிற்சியை சேர்த்து ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். 13/2/2019 அன்று ராகு பகவான் பாக்கியஸ்தானத்திற்கும், பாக்கியஸ்தானம்னா 9ஆம் இடத்திற்கும், கேது பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் கூடிய 3க்கும் வராரு. அது 23/11/2012 குரு பகவான் அப்படி தைரியஸ்தானத்துக்கும் மாறிவார். இப்போ 2ல் இருக்காரு, 3க்கு வர்றாரு. குரு கேது கூடின. ஆனால் நவம்பர் வாக்குள்ள உங்களுக்கு எல்லாமே நடந்து முடிஞ்சிடும். இந்த சூப்பர் டூப்பர் காலங்கள் ஜென்ரலாக இது எப்படி இருக்கு அப்படின்னு பிரித்து படிச்சுப்போம். இந்த பயிற்சியில் குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த திருமணம் போன்ற சுபகாரங்கள் யாவும் தடை விலகி கை கூடும். பண வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. சுகவாழ்வு அமையும். சொந்தமாக வீடு வாகனம் போன்றவற்றை வாங்கக்கூடிய யோகம் சிலருக்கு உண்டாகும். எதிலும் வெற்றி மேல் வெற்றி கிட்டும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமுடன் இருப்பது நல்லது. குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது, பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது உத்தமம். பல இடையூறுகளை சந்தித்து வந்தாலும் தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு அபிவிருத்தியும் லாபமும் பெருகும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடைய வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் தடைபட்டு கொண்டிருந்த உயர்வுகள் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளால் உண்டாகும். தெளிவான எண்ணமும் உறுதியான துணிவும் உண்டாகும். உடல் தேஜஸ் முகவிலாசம் கொண்டு ஆச்சார அனுஷ்டான விருப்பு உண்டாகும். விரதாதிகளை அனுசரிப்பதில் ஆர்வம் கொஞ்சம் உண்டாகும். நன்கு ஆலோசித்து தீர்மானிக்கும் வல்லமை உண்டாகும். பாரபட்சமின்றி நடந்து கொள்ளும் பணப்பக்குவம் உண்டு. படபடப்பும் பரபரப்பும் குறைந்து மன நிம்மதி உண்டாகும். நடைமுறை பாவனையில் கம்பீரம் குடிகொள்ளும். சாதனை செய்வதால் மனம் உற்சாகமடையும். நாடிய உதவிகள் தேடி வரக்கூடும். இதுல குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபீட்சம் நிறைந்திருக்கும். திருமண வயதை அடைந்தவர்களுக்கு நல்ல வரன்கள் கிடைக்கப்பெறும். கணவன் மனைவியிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றினாலும் ஒற்றுமை ஒரு மயிரிழையும் குறையாது. பணவரவுகள் தாராளமாக இருப்பதால் பொன் பொருள் சேரும். சிலருக்கு வீடு வாகனம் போன்ற வாங்கும் யோகம் உண்டாகும். வாங்கியிருந்தீங்கன்னா ஏற்கனவே வாங்கினா கடன் தீந்துடும். இல்லை இன்னொரு வீடு கூட வாங்கிக்கோங்க, அதுவும் நல்ல நேரம். இந்த டயத்தில் வாழ்க்கை பயணம் கொஞ்சம் சுகமாக இருக்கும். கணவன் மனைவி திருமணம் இனிதாக இருக்கும். முடிஞ்சால் இன்னொரு ஹனிமூன் கூட போயிட்டு வாங்க என்ன, ஏன்னா இது அவ்வளோ நல்ல டைமு. குடும்ப நிர்வாகம் சிறப்பாக இருக்கும். குடும்ப பெரியோர் மகிழும் வண்ணம் இருக்கும். செய்கிற தொழில் நல்ல லாபமாகவே இருக்கும். ஈடுபடும் காரியம்லாம் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். எல்லா விஷயம் மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்கும். வர செய்தியெல்லாம் நல்ல தகவலாக இருக்கும். வெளிநாட்டு பயணம் சென்று வரத்துக்கான நல்ல டைம் இது. இன்டர்நேஷ்னல் டூர் போகணும்னு ஆசைப்பட்டவங்க ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தால்
குடும்பம் தனியாக போனாலும் சரி, குடும்பத்தோடு போனாலும் சரி, எப்படியோ போயிட்டு வந்துடுங்க. இன்டர்நெட் இது நல்ல டைமு. இப்போ இந்த நீங்கள் பார்க்க வேண்டியது ஏற்கனவே நம்ம நியூ இயரில் கூட உங்களுக்கு சொன்னது ஒன்றே ஒன்று தான், உடலை பார்த்துங்க, உடல் ஆரோக்கியத்தை பார்த்துங்கன்னு தான் சொன்னோம். இப்போ அதே தான் சொல்கிறோம். அப்படியே இந்த கொஞ்சம் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலில் கொஞ்சம் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா அதில் இந்திகாசம் புராணம் அதை பற்றி எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சும்மா காரில் போகும்போது கேட்டுட்டு போங்க. நீங்கள் இதுக்குன்னு போய் ஸ்ட்ரெயின் எடுத்து போய் கதா காலட்சேபத்துக்கெல்லாம் உங்களை போங்கன்னு நாங்கள் சொல்லலை. காரில் போகிறீங்க, இல்லை எங்கேயா இருக்கும் ஒரு எஃப்எம்லையோ இல்லை இதுலையோ கேட்டுட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பெரிய வீடாக கட்டலாம், இல்லை கட்டின வீட்டுக்கு கடன் அடைக்கலாம், இல்லை ஏற்கனவே ஒரு வீடு வச்சிருக்கோம் சாமி இன்னொரு வீடு வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னாலும் சரி, இல்லை ஆஃபீஸ் பில்டிங் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னாலும் வாங்கிக்கலாம். இதெல்லாம் நல்ல டைம். ஒரு இந்த காலத்துக்கு அதுவே தானாக நல்லாவே நடக்கும். நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் குலதெய்வ வழிபாடை நல்லா கெட்டிமாக பிடிச்சிக்கிங்க. பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை, ஏன்னா எப்பவுமே நல்ல டயத்தில் வந்து பெரியவங்க ஆசீர்வாதம் இன்னும் கொஞ்சம் அனுகூலமாக்கும். நமக்கு உண்டானது நமக்கு கிடைக்கிறதுனாலும் கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கும், சக்குன்னு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் அவங்ககிட்டேருந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. ஏதாவது விசேஷ வழிபாடுன்னு உங்களுக்கு தோணிச்சு, உங்கள் குலதெய்வத்துக்கு பண்ணணும், ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்குது சாமி, ஏதோ நல்லதாக பண்ணணும், இப்போ பணம் இருக்குது சாமின்னா நாலு நட்சத்திரம் பார்க்காம கொஞ்சம் போய் பண்ணிடுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சித்திரை 3, 4 பாதம் அவங்களும், சுவாதி 1, 2, 3, 4 பாதமும், விசாகம் 1, 2, 3ஆம் பாதமும் இந்த ராசியில் வரும். இப்போ சித்திரை 3, 4 பாதத்துக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் பார்த்தா இதில் மிகவும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது நல்லது. ராசி அதிபதி திடீரென உடல்நல பாதிப்புகளால் உண்டானால் மனம் நிலை கொள்ளாமல் தவிக்கும். மனம் வந்து ஒரு இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் இருக்கும். அது கொஞ்சம் முன்ன பின்னதான இருக்கும். ஏன்னா கொஞ்சம் காரணம் ரொம்ப ஃப்ளோ வந்தாலே நம்ம கட்டுக்குள்ள இருக்க மாட்டோம், அது கூட இருக்கும். கௌரவம் அந்தஸ்து உயரும், எதிர்பார்த்த உதவிகள் மற்றவர்கள் மூலம் கிடைக்கும். சுவாதி தொழில் கூட்டாளியுடன் அனுசரித்து செல்வது நன்மை தரும். ஏன்னா உங்களுக்கு நல்ல டைம் சொல்லி என்னால் தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஈகோ வந்துடும். அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது, ஏன்னா உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், அதில் கொஞ்சம் அடித்தள்ளுவீங்க. அதனால் வீண் அலைச்சல கூடுதல் உழைப்பு கொஞ்சம் இருக்கும். குழப்பம் இல்லாமல் அதை அமைதியாக வச்சுக்கோங்க. முடிஞ்சால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். அதுதான் அடிக்கடி நாங்கள் சொல்கிறோம். 1, 2, 3 பாதம் குடும்பத்தில் கௌரவம். விசாகம் 1, 2, 3 பாதம் குடும்பத்தில் கௌரவம் அந்தஸ்து உயரும், எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும், தடைப்பட்டு வந்த காரியங்கள் நடந்து மனதிற்கு மகிழ்ச்சி உண்டாகும். மாணவர்கள் கவனமாக படித்து வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. நன்மைகள் உண்டாகும், மன வருத்தம் நீங்கும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, நிறம் நீலம், அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண் 2, 7. நோய் அறிகுறிகள் 9இல் உள்ள ராகுவால் பெரிய பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை என்றாலும் 3இல் ஏற்படும் கேது கொஞ்சம் தைரியத்தை குறைக்க வாய்ப்பு உள்ளது. சகோதர வகையில் ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டு அதற்காக நாம் கொஞ்சம் கவலைப்பட வேண்டி வரும். மேலும் சில சமயங்களில் 9இல் ராகு நரம்பு மற்றும் தசை பிடிப்புக்கு காரணம் ஆகலாம். ஒரே ஒரு பரிகாரம் தாங்க, எப்படி சொன்னாலும் அதான். என்னது? வாக்கிங், ஜாக்கிங், சைக்கிளிங், ஸ்விம்மிங், எக்ஸசைஸ், ஜிம். ரொம்ப சிம்பிளுங்க. முடிஞ்சா இந்த ஹிமாலயா ட்ரக்கிங், சபரிமலா அந்த மாதிரி ட்ரக்கிங்லாம் கூட போயிட்டு வாங்க, சூப்பராக வேலை செய்யும். ஹிமாலயாவுக்கு போயிட்டு வாங்க, இதுக்கு போயிட்டு வாங்க, ரிஷிகேஷ், பத்ரிநாத், எங்கேயா போயிட்டு வாங்க, ஜாலியாக நல்லா ட்ரக்கிங் போங்க, ரொம்ப நல்லா வேலை செய்யும். இதோட எங்கள் காலசர்ப்ப தோஷம்ன்ற வீடியோவையும் ராகு கால யமகண்டன் பற்ற வீடியோவும் பார்த்தீங்கன்னா ராகுவை பற்றி முழுமையான விவரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மகாலட்சுமியோட அருள் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, நன்றி, நன்றி.